ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் டிப் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஏரோ ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸு, மற்றபடி இந்த மாதிரி ரொம்ப தின்னான பார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நமக்கு 3Dயும் இருக்கும், 2Dயும் இருக்கும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கிறதுக்காக அவுட்டர் ஃபஸ்ட்டு இந்த சைஸ் வரைக்கும் நம்ம 2D எடுத்துட்டு அப்புறம் இந்த 3D ப்ரொஃபைல்ஸ் தனியாக ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். மொத்தமாக 3D போட்டால் தேவையில்லாமல் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2Dயில் உங்களுக்கு லீட் இன் லீட் அவுட்டு, லிங்க் இன் பேராமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், மோஸ்ட்லி ஈஸியாகவே இருக்கும். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த ஜாபுக்கு கரெக்டாக நம்ம எப்படி 2D ஷேப் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பார்ட்டை ஓரியன்டேஷன் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் பாட்டம் ஆரிஜின் பண்ணுறீங்க, டாப் ஆரிஜின் பண்ணுறீங்க, டிபெண்ட் ஆன் யர் ஃபிக்சரிங் டெக்னிக்ஸ். நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துட்டு வயர் ஃப்ரேம் போய்க்கோங்க. வயர் ஃப்ரேம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ரெட் கலர் செட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தெரியறதுக்காக லைனோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து 2D வச்சுக்கோங்க. 2Dயில் 0ல இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக தெரியாதுன்னா ஒரு 5 mm எக்ஸசிவாக வச்சுக்கோங்க. அப்போ 0 சர்ஃபேஸ்லேருந்து மேலே ஒரு 5 mmல வரும். வயர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஷில் அவுட் பவுண்ட்ரி அப்படின்னு இருக்கும். இது கொடுத்துட்டு இது செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கேன் ஆகும். ஒரு டைம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாடல் அப்படியே அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்காவாக இதோடைய 2D ஷேப்பை வந்து கொடுத்துரும். ஸோ நான் ஷிஃப்ட் அமைக்கி இதை செலக்ட் பண்ணேன்னா இதுதான் இதோடைய அக்யூரேட்டான 2D ஷேப். நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வச்சு இந்த 2D அவுட்டர் ஷேப் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 3D வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ரொஃபைல்ஸ்க்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எந்த மாதிரி மாடல் கொடுத்தாலும் அதோட 2 டைமென்ஷனல் கர்வை உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துரும். இது மூலியமா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கிறதோ இல்லை நீங்களாக ட்ராப் பண்ணுறதோ அவுட்டர் ஷேப்பு அந்த மாதிரி டைம் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல் டிப்போட சந்திப்போம். தேங்க்யூ.